அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி அன்போடு கூட தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளுக்காய், தருணத்திற்காய் மீண்டுமாய் நான் கர்த்தரை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் கடந்த சில நாட்களாக சிலுவையின் ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய தள்ளுமுகளால் குணமாகிறோம். நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார் என்று சொல்லி ஸ்தோத்திரம். இன்னும் நம்முடைய எல்லா சாபங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை நாம் ஸ்தோத்திரம். வேதத்தின் வாயிலாக சில சாபத்தின் கட்டுகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு செவி கொடுக்காததினால் அல்லவா இந்த சாப பிடியிலிருந்து நாம் அகப்படுகிறோம். அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவினிடத்தில் வர வேண்டும், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த ஏக்கம் நம்மிடத்தில் பெருக வேண்டும் என்பது நாம் அர்ப்பணிப்போடு கூட கடந்த நாட்களுடைய செய்தியை நாம் கேட்டோம். இந்த நாளிலையும் கூட மிக முக்கியமான உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நான் ஒன்றை உணர்த்த விரும்புகிறேன். மனிதன் எதை சாதித்தாலும் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. பூமியில் எதை சாதிக்கிறோம் என்பது அல்ல, எதை இழக்கிறோம் என்பது அல்ல. நாம் வேதத்தின் அடிப்படையில் பரலோக வாழ்க்கையை, நித்திய ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நோக்கி அதன் அடிப்படையிலேயே செல்லக்கூடிய வாழ்க்கை அல்ல. மேலானவைகளை நாட வேண்டும், கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களை யோசிக்க வேண்டும், பரலோக சிந்தை நம்மிடத்தில் பெருக வேண்டும் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கு அங்கே நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி போன அவர் திரும்பி வருவார் என்ற எச்சரிப்பின் சத்தத்தோடு கூட இந்த நாள் செய்திக்குள்ளே நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்ற ஒன்று பேதுருவின் புத்தகம் அதன் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை இயேசு சுமக்கவில்லை என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பூமியின் ஆசீர்வாதங்களையே நாம் கண்ணோக்கி பார்ப்போம் என்றால் மேலே பார்க்க முடியாது என்று சொல்லி, பாவக்கரை நம்மிடத்தில் காணப்படும் என்றால் மேலே பார்க்கக்கூடிய அனுபவங்கள் நம்மிடத்தில் காணப்படாது. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி 1 தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய பாவ வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, பாவம் நம்முடைய எப்படி ஆளுகை செய்கிறது என்றால், ரொம்ப ஆச்சரியம். எல்லா கிறிஸ்தவர்களும் ஏதோ ஒரு மாய்மாலமான பாவ வலைக்குள்ள தான் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாவ அறிக்கையின் ஜெபம் ஒவ்வொரு நாளும், முன்பெல்லாம் ஆத்துமாக்களை தாரும், எங்களை ரட்சியும், அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், குடும்பத்தில் மனம் திரும்புதலின் ஜெபம் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ அது போய், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்ற ஜெபங்கள் பெருகுகிறது. நான் தயவாக சொல்லுகிறேன், நம்முடைய பாவங்களை கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தா. தொடர்ந்து ரோமர் 4ஆம் அதிகாரம் அதன் 25ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடாதபடிக்கு அவருடைய நாமம் குறியினது அல்ல. ஏன்னா வேதம் சொல்லுது, இரத்த சிந்துதல் இல்லாமல்
பாவ மன்னிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. ஒருவேளை என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஏதேனும் பாவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய ஏதோ கிறிஸ்தவருடைய பாவங்கள் மாத்திரமல்ல, இன்னும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, அகில உலகத்தின் கிருபாதார பலியாக, பாவத்தின் நிவர்த்தியாக எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே அந்த கேடு அடைந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய இனஜன பந்துகளுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய உலகத்திற்குடைய ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். எல்லாருக்காகவும் மரித்த இந்த ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை கூட ரோமருக்கு எழுதின நிருபம், நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 3:23 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்தார்கள், எல்லாரும் பாவம் செய்து. இன்னும் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அங்கே வாசிப்பீர்கள் என்றால், 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே நீங்கள் வாசிப்பீங்க என்றால் 8ஆம் வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. எல்லாருக்காகவும் பலியான ஆண்டவர், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகணும் என்று சொல்லி ரோமரில் வாசிக்கிறோம். இங்கே தேவ சபைக்கு யோவான் எழுதுகிறா, நம்மளே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் எடுத்து உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பது இல்லை என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்டோமோ, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இனி நான் எனக்கானவன் அல்ல, கர்த்தருக்குரியவள் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு பாவ வாழ்க்கை நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கல்வாரியை நோக்கி பாருங்க. பழைய அனுபவங்கள் வேண்டாம், பழைய பாவ வாழ்க்கை நம்மிடத்தில் வேண்டாம், பூமியின் வாழ்க்கை வேண்டாம். இன்றைக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பூமிக்குரிய ஈர்ப்பு, பூமிக்குரிய ஆசாபாசங்களை கர்த்தர் தருவதற்கு எளிதான காரியம். ஆனால் அது கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறதா இருந்தால் அது மிக ஆபத்து என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். கிறிஸ்துவை இழந்து பூமியில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் வேண்டாம் என்பதை நாம் நம்மை அர்ப்பணிக்க பழக வேண்டும். ஆண்டவர் அனுமதிக்காத எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். இன்றைக்கு ஒன்று புரிந்து கொள்வோம், நமக்காக பாவமானார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஏன் இன்னமும் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டு நம்முடைய ஓட்டங்களை ஓடுகிறோம்? ஏன் இன்னமும் பழைய பாவங்கள், விட்டு வந்த பழக்கங்களை மீண்டும் 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 அதே அடிமைத்தனத்துக்குள்ளே சென்று பாருங்க. இளையகுமாரன் தகப்பனிடத்திலே தன்னுடைய ஆஸ்தியின் பங்கை, உரிமையை கேட்டு பெற்றுக்கொண்டான். அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லி அந்த தகப்பனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பா அந்த தகப்பனுடைய ஆஸ்தி நிமித்தம் இடத்துல சிலர் சொல்லியிருக்கலாம், உங்கள் பையன் இப்படி பன்றையின் தவிட்டு தின்னக்கூடிய நிலைமை இருக்குன்னு சொல்லி சிலர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் போய் விடுவிக்கல, வந்த அவனை ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை இருக்கிற பாவச்சேற்றில் ஆண்டவர் என்னை தூக்கி சுமக்கட்டும், ஆண்டவர் என்னை பார்க்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க தயப்படுத்தவராக இருக்கிற இடத்துல இயேசுவே என் பாவங்களை மன்னியும் நாம் கேட்கும்போது அவர் நமக்காக பலியானார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இளையகுமாரனுடைய தகப்பன் தேடி செல்லவில்லை, இந்த பரம தகப்பன் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். அவர் வந்த உன்னத நோக்கத்தை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நம்ம அர்ப்பணிப்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி நம் பாவங்களை தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுவோம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை கிருபையாக இந்த நாட்களில் மன்னிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்காக கிருபாதார பலியாக, அகில உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கக்கூடிய கிருபாதார பலியாக பூமியிலே வந்தீரே. எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக உம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தீரே. அதை நினைக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, வழி நடத்துங்க. திருவுள்ள சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமை அடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.